கபம் பிரச்சனை அதிகமாகுது, அதற்கு எண்ணெய் குளியல் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னாலும் எண்ணெய் வச்சு குளிக்க ரொம்பவே பயப்படுறாங்க. ஸோ இந்த எண்ணெய் குளியல் பண்ணுறதுக்கான முறைகள் என்ன, அதை எடுத்துக்கும் போது எவ்வளோ நன்மைகள் செய்யுது அப்படின்றது வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா முசிறியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, யூஸ்வலாக இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், அடிக்கடி தும்மல் வர்றது, மூக்கடைப்பு, தொண்டையில் சதை வளர்ச்சி, இந்த மாதிரியான கபம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு, அதுபோல் வீசிங் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆயில் பாத் பண்ண சொல்கிறோம். அப்போ இந்த டிகாமிலின்ற தைலம் வந்து இந்த சைனசைட்டிஸ்க்கு ரொம்பவே எஃபெக்டிவாக, அந்த நாள்பட்ட தலைவலிகளாக ரொம்பவே எஃபெக்டிவாக பயன்படக்கூடியது. ஆனால் தலையில் வந்து எண்ணெய் வைக்கிறதுக்கே நிறைய பேர் பயப்படுறாங்க. அதுவும் எண்ணெய் குளியல் பண்ணுறேன்னா தீபாவளி தவிர மற்ற நாட்களில் எடுக்கிறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கனால தான் இந்த கபம் பிரச்சனை அதிகமாகுது, அதற்கு எண்ணெய் குளியல் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னாலும் எண்ணெய் வச்சு குளிக்க ரொம்பவே பயப்படுறாங்க. ஸோ இந்த எண்ணெய் குளியல் பண்ணுறதுக்கான முறைகள் என்ன, அதை எடுத்துக்கும் போது எவ்வளோ நன்மைகள் செய்யுது அப்படின்றத நம்ம ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த எண்ணெய் குளியல் பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள்லாம் ஏற்படுது அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் குளியல் பண்ணணும் அப்படின்னாலே இவ்வளோ பயம் இருக்குது. ஏன்னா எண்ணெய் வச்சு குளிச்சுட்டா உடனே வந்து சளி அதிகமாகிடுது, காய்ச்சல் வந்துடுது அப்படின்லாம் பயப்படுறீங்க. இந்த எப்படி முறைகளில் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு எண்ணெய் குளியல் பண்ணுறதுனால முழுமையான நன்மை கிடைக்கும். அதனால் எந்த விதமான தொந்தரவுகளும் உங்களுக்கு ஏற்படாது இருக்கிறதுக்கு அந்த ப்ரொசீஜரை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இந்த எண்ணெய் குளியல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, நம்ம பேசிக்காக உள்ளதை தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம வந்து பெண்களாக இருந்தால் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் எடுக்கணும், ஆண்களாக இருந்தால் புதன்கிழமை சனிக்கிழமையில எடுக்க சொல்லியிருக்கோம். அதுலேயும் குறிப்பாக இப்போ வந்து அமாவாசை, பௌர்ணமி, மாத பிறப்பு, வருட பிறப்பு, அதுபோல் வந்து உங்களோட பிறந்த நாள் வரக்கூடிய கிழமைகள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நாட்களை ஒதுக்கிட்டு மற்றபடி எடுத்துக்கணும். இந்த எண்ணெய் குளியல் பண்ணும்போது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறையும். ஏன்னா இந்த டிகாமிலி ஆயிலோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னா பாடியோட எக்ஸஸ் ஹீட்டை வந்து குறைச்சிக்கும். ஸோ நீங்கள் இது வரையில் எண்ணெய் குளியலே பண்ணதில்லை அப்படின்ற பட்சத்தில் எடுத்தோடனே நீங்கள் வந்து ஆயில் பாத் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆயிலை இனிஷியலாக வந்து என்ன பண்ணுங்கள், கால் பெருவிரல்களில், அதுபோல் காலில் இருக்கக்கூடிய டோஸ் எல்லாத்துலேயும், அதாவது நெகக்கண்களில் வச்சுருங்க. அதுபோல் கையில் இருக்கக்கூடிய நெகக்கண்கள் எல்லாத்துலேயும் வச்சுருங்க. தொப்புள்ள ஒரு 2-3 ட்ராப் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் பாடி வந்து என்னென்னா உங்களோட பாடியோட ஹீட் அதிகமாக இருக்குது, இல்லை கபம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதில் வேரியேஷன் வரப்போகிறத உங்கள் உடம்பு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு இந்த ஆயிலை வந்து என்ன பண்ணோன்னா லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து சின்ன மசாஜ் மாதிரி பண்ணணும். அது எப்படி பண்ணணுன்றதை நம்ம செஞ்சு காமிக்கிறோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ இனிஷியலாக நீங்கள் இதுவரையில் எண்ணெய் குளியல் பண்ணுறதே இல்லை, சில பேர் வந்து தலைக்கு தேங்காய் எண்ணெய் கூட நாங்கள் வைக்கவே மாட்டோம், அந்த மாதிரி உள்ளவங்க ரொம்ப தைரியமாக நம்ம சொன்ன மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் உடம்பு எண்ணெய் குளியலுக்கான தயார் முறையாக ஆகும். இப்போ நம்ம வந்து எப்படி அதை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்றத செஞ்சு காமிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நம்மளோட டிகாம்லேட் தைலத்தை ஒரு கரண்டியில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் வச்சு லைட்டாக வந்து சின்ன கிண்ணத்துலையோ அல்லது கரண்டிலையோ வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு சிம்மில் வச்சு கூட நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். எதுக்காகனா லைட்டாக ஒரு வெதுவெதுப்பான சூடு, அதாவது விரல் வச்சிங்க அப்படின்னா தாங்கக்கூடிய சூடு இருந்தால் போதும். அதில் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா சைனஸ் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா இந்த இடத்துல எல்லாம் பெயின் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல சைனஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய கேவிட்டிஸ், அதாவது ஏர்ஃபில்டு கேவிட்டியாக இருக்கும். அங்கே நீர் சேர்ந்து போய் இருக்கும் போது தான் இந்த இடத்துல எல்லாம் வலி ஜாஸ்தியாக வர்றது, தும்மலில் இருக்கிறது, அது போல் வந்து தலைவலியெல்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த ஆயிலை லைட்டாக ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன மசாஜ் மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆயில் வந்து நல்லா உள்ளே போய் அந்த கேவிட்டிஸில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையும் குறைச்சிரும். உள்ளே இருக்க வீக்கத்தை, இந்த நீர் கோர்த்து இருக்கக்கூடிய தலை, சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா தலையில் சுற்றி வச்சு அடிக்கிற மாதிரி இருக்குது, வலி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய நீரெல்லாம் உங்களுக்கு வெளிவர ஆரம்பிச்சிடும். சரியா? ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். கண்ணை வேணால் மூடிக்கோங்கம்மா. இந்த மாதிரி வந்து
மசாஜ் மாதிரி பண்ணிங்க அப்படின்னா, அதாவது மூக்கு கிட்ட இந்த இடத்துல இருக்கக்கூடிய மேக்ஸிலரி சைனஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மேக்ஸிலரி சைனசைட்டிஸில் இருக்கக்கூடிய நீர் ஃபுல்லாக வெளியில் வந்துடும். இங்கே இருக்கிறது வந்து ஃப்ரான்டல் சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரான்டல் சைனஸில் நீர் கோர்த்து வீங்கி இருக்கக்கூடியது ஃப்ரான்டல் சைனசைட்டிஸு. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு கண்களுக்கு நல்ல ஒளி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய நீர் ஃபுல்லாக வந்து வெளியில் வர்றதுக்கும் அந்த நீர் கோர்த்த தன்மை சைனஸில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து தெளிவாக தெரியணும், எந்த பாயிண்ட்ஸ்லாம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா இதுக்கும் ஏற்கனவே வந்து வீடியோ இருக்குது. ஸோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக வந்து மசாஜ் மாதிரி அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து குளிக்க போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஆயில் பாத் எடுக்க போகிறதுக்கான உடம்பு தயார் நிலைக்கு வர ஆரம்பிக்கும். ஏன்னா எடுத்த உடனே நீங்கள் வந்து எண்ணெய் குளியல் பண்ணாமல் இந்த மாதிரி ப்ரிகாஷன் மெத்தடாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு எண்ணெய் குளியல் பண்ண அதனால சளி பிடிச்சிருச்சு, காய்ச்சல் வந்துருச்சுன்ற தொந்தரவு இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுன்றதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் இதே வந்து டிகாமலி தைலத்தை நேசல் ட்ராப்ஸ் மாதிரி 2 மூக்குலேயும் ஒரு 2 ட்ராப்ஸ் விட்டுட்டு இதே ஆயில் புல்லிங் பண்ணுவோம் இல்லையா, ஒரு 2 ஸ்பூன் வாயில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 5 நிமிஷம் அந்த ஆயிலோட கன்சிஸ்டன்சி மாறுற வரையிலும், நீர்த்துவமாக மாறுற வரையிலும் வாய் கொப்பளிக்க சொல்லுவோம், ஆயில் புல்லிங் பண்ண சொல்லுவோம் இல்லையா. இந்த ஆயில் புல்லிங் பண்ணுறதுக்கும் இதே சேம் டிகாமலி தைலத்தை பயன்படுத்துங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட உடலில் இருக்கக்கூடிய கபநீர் வந்து முழுமையாக வெளிப்படாது. ஒரு 2-3 நாட்கள் வந்து இது மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தலையில் இந்த தைலத்தை தேய்ச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சளி பிடிக்காது. அதுலேயும் என்ன பண்ணோம் அப்படின்னா தலையில் நல்ல வேர் பகுதிகளில் மசாஜ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்பையும் எவ்வளோ நேரம் வச்சுருக்கணும், 15 to 20 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். ரொம்ப நல்லது தானே. எனக்கு வருஷ கணக்காக தலைவலி இருக்குது அல்லது வருஷ கணக்காக வந்து சைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் இந்த தைலத்தை வச்சுருக்க தேவையில்லை. 15 to 20 நிமிடங்கள் மட்டுமே வச்சுருந்தா போதுமானது. இந்த எண்ணெய் வச்சுருந்துட்டு என்ன பண்ணோம், தலையில் வைக்கும்போது உடல் முழுவதுமாக அப்ளை பண்ணிவிட்டு குளித்தா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அப்ளை பண்ணுறீங்க 15 to 20 மினிட்ஸ் தான் வைக்கணும். திரும்ப திரும்ப எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் இந்த தப்பை பண்ணுறீங்க. 1 மணி நேரம் வச்சுருந்தேன் அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது. நம்ம சொன்ன மாதிரி 20 மினிட்ஸ் அதிகபட்சம் வச்சுருந்துட்டு சுடுதண்ணியில் தான் குளிக்கணும், வெந்நீரில் தான் குளிக்கணும். அந்த எண்ணெய் தேய்ச்சி குளித்த அன்னைக்கு பகல் நேரம் தூங்கக்கூடாது. அதுபோல் உணவு முறைகள்லையும் தயிர் சாதம் சாப்பிடக்கூடாது. அது மாதிரி ரொம்ப குளிர்ச்சியான காய்கறிகள், வெண்டைக்காய், பூசணிக்காய், வாழைப்பழம் இந்த மாதிரியான குளிர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச அன்னைக்கு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எத்தனை வருஷங்களாக வந்து சைனஸ் இருந்துச்சு அல்லது அடிக்கு தும்மல் வரக்கூடியதாக இருந்தது அல்லது வந்து சைனசைட்டிஸ் ப்ராப்ளம், தலைவலி, இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம சொல்கிற ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து இந்த ஆயில் பாத் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிகாமலி தைலம் அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக உங்களுக்கு ரிசல்ட் தரக்கூடியதாக இருக்கும். நம்ம இந்த டிகாமலி தைலம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த எண்ணெய் குளியல் பண்ணும்போது முடிந்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா, அதாவது மூலிகை சீயக்காய் பொடி பயன்படுத்தினீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் முழுமையாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நான் மேக்ஸிமம் வந்து ஷாம்பு அந்த மாதிரி அவாய்ட் பண்ண சொல்லுவேன். அப்படி இல்லை உங்களால் ஷாம்பு தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஹெர்பல் ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. முடிந்த வரைக்கும் சீயக்காய் பொடியாக, மூலிகை சீயக்காய் பொடியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா முழுமையான ரிசல்ட் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சித்தர்கள் வணக்கம்.